சர்வதேச தரத்திலான கல்வி, ஆய்வக கூடங்கள், கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? விஐடி சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். சென்னை வாசிகளுக்கு நாளை மிக முக்கியமான நாள். அதாவது சென்னையில நீங்க விமான கண்காட்சி பார்க்க ஆசையா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கவிருக்கிறோம். மெரினாவில் என்னவெல்லாம் நடக்கும் அந்த அதிரடி வீடியோ காட்சிகளையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். தயவு செய்து சென்னை வாசிகள் வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். உங்களுக்காக இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய மகன் மகளுக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இது அரிதிலும் அரிது. காரணம் என்ன? 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இது போன்ற ஒரு சாகச நிகழ்வு நடந்தது. அப்போ குறைந்த எண்ணிக்கையில், அதை விட இது பிரம்மாண்டம். 72 விமானம், ஹெலிகாப்டர் உள்ளிட்டவை இதில் பங்கேற்கின்றன. பார்ப்பதற்கு பிரமிப்பூட்டும் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் அன்னார்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். 2 மணி நேரம் போகிறதே தெரியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கலாமேங்கிற ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு வரும். சரி, தந்தி டிவியின் அனுபவம் என்ன? இன்னைக்கு இந்த செய்தி மக்களுக்கு சொல்ல போகிறோமே, ஒரு முறை நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் நேற்று மெரினா கடற்கரைக்கு இந்த சாகசம் நடக்கும்போது போயிருந்தேன். ஏற்கனவே 3 ஒத்திகை அங்கே வந்து நடந்திருக்கு. நேற்று நடந்தது ஃபுல் ரிஹர்சல் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். முழுமையாக நாளை எவ்வாறு செய்யவிருக்கிறார்களோ அந்த முழு ஒத்திகையை காலையில் நேற்று 11 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடத்தினாங்க. அங்கே நான் இருந்த என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது முதல்ல அங்கே செல்வதற்கு முன்னாடி பாதுகாப்பு துறையினுடைய சென்னையின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெயசிங் அவர்களை தொடர்பு கொண்டு முதல்ல கேட்ட கேள்வி, சார் இந்த ஈவெண்ட் வந்து மெரினா பீச்சில் நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். மெரினா பீச் குறிப்பாக அண்ணா ஸ்கொயர்லேருந்து லைட் ஹவுஸ் வரை, ஆனால் எங்கே நின்றால் நமக்கு சிறப்பான காட்சி கிடைக்கும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்கணும், எங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அவர் சட்டென சொன்னார், விவேகானந்தர் இல்லம் இருக்கிறது, அந்த விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரில் நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு துல்லியமாக தெரியும், அழகாக பார்க்கலாம் என்று. அவ்வாறே அங்கே சென்று விட்டோம். விவேகானந்தர் இல்லத்துக்கு எதிரில் போகும்போது அங்கே போலீஸ்காரர் முதலில் கேட்ட கேள்வி, பாஸ் இருக்கா இல்லையா? பாஸ் இருந்தால் இந்த பக்கம், பாஸ் இல்லைன்னா அந்த பக்கம், பாஸ் இருந்தால் விஐபிக்கள் பக்கம். நான் பாஸ் எடுக்கல. ஏன் அப்படின்னா பொதுமக்கள் மத்தியில் நின்று பார்த்தால்தான் அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அவர்கள் பார்வையில் அந்த காட்சிகள் எப்படி இருக்கின்றன என்பதை பொதுமக்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். விஐபி பக்கம் பாஸ் வாங்கிட்டு போனால் பொதுமக்களுடைய கஷ்டம் நமக்கு எப்படி தெரியும்? அதனால் பொதுமக்கள் எவ்வாறு பயணிக்கிறார்களோ, பாஸ் இல்லாமல் சென்றதால் பொதுமக்களுடைய பாதையில் சென்றோம். பாஸ் உள்ளவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்களுக்கென்று கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது, டென்ட் அமைச்சிருக்காங்க. வெயில் படாமல் அவர்கள் அதை ரசிக்கலாம். மத்தியானம் கொஞ்சம் வெயிலாக தானே இருக்கும். பொதுமக்களுக்கு கூடாரெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, வெளிப்படையாக தான் இருக்கணும். நிறைய பேர் குடெல்லாம் கொண்டு வந்தாங்க, அதுவே சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. சரி, நாம் முதல்ல பார்ப்போம். அதாவது முதல் சாகசம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாம் தயாரானோம். 11 மணி ஆச்சு. 11:10 11:15 வாக்கில் ஹெலிகாப்டர்கள் பிரம்மாண்டமாக 2 ஹெலிகாப்டர்கள் வந்தன. அந்த 2 ஹெலிகாப்டர்களிலிருந்து கயிறுகள் போடப்பட்டன. கமாண்டோ படையினர் அந்த கயிறுகளில் அப்படியே கீழே இறங்கினாங்க. அவர்களுடைய துப்பாக்கியை ஏந்தி கொண்டு சுறுசுறுப்பாக அந்த கமாண்டோ பொசிஷனில் வந்தார்கள். பார்ப்பதற்கே மிக அழகாக இருந்தது. அந்த காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம்.
முதல் காட்சியை பார்த்த பிரமிப்பில் மக்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த காட்சி என்ன வரும் என்று விவாதித்துக் கொண்டிருக்கையில் அப்படி வானில் தென்படுகிறது. பாராசூட்டில் பல வீரர்கள் பறந்து வந்து தரை இறங்குகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இந்த சாகச காட்சிகள்லாம் அங்க நடந்து கொண்டிருக்க, அங்க கடற்கரையில கரையோரம் 2 கப்பல்கள் நிற்பதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த காட்சிகளையும் தற்பொழுது பார்த்து விடுவோம். கடலிலே கடலோர காவல்படை கோஸ்ட் கார்டு கப்பல் பாதுகாப்பு பணி நமக்காக மேற்கொள்கிறது. கடலிலே அழகான காட்சியை பார்க்கலாம். அடுத்ததாக கண்ணுக்கு விருந்து காத்து கொண்டிருக்கிறது. ஹெலிகாப்டர்கள் மற்றும் போர் விமானங்களின் அதிரடி சாகச காட்சிகளை ஒவ்வொன்றாக அங்கே அரங்கேற்றப்பட்டன. அந்த காட்சிகளின் ஹைலைட்ஸையும் பார்த்து விடுவோம். சத்தத்தோடு அந்த காட்சியை பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் செல்ஃபோன் எடுத்து படம் பிடிச்சிங்கன்னா படம் பிடிக்கிறதுக்குள்ளே அந்த காட்சியை மிஸ் பண்ணிடுவீங்க. செல்ஃபோன் மெமரியில் பதிவு செய்ய போகிறீங்களா அல்லது
தலைக்குள்ளே இருக்க பிரெயினில் உள்ள மெமரியில் பதிவு செய்ய போகிறீங்களா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். பிரெயினில் பதிவு செஞ்சிட்டிங்கன்னா எப்போ வேண்டுமானாலும் நினைவில் எடுத்துக்கொள்ளலாம். செல்ஃபோனானது தொலைந்து போகும். அருமையான காட்சி. நீங்கள் செல்ஃபோனில் படம் பிடிப்பீங்க, நேரில் ரசிப்பது என்பது ஒரு சுவையான அனுபவம். சரி, மிக முக்கியமான கேள்விகளை பார்த்து விடுவோம். இது எத்தனை மணிக்கு சரியா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இந்த சாகசம் நடைபெறுகிறது என்றால், காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை இந்த சாகசமானது நடைபெறுகிறது. மரீனா பீச்சில் நிற்பதற்கு, ரசிப்பதற்கு, நீங்கள் நேராக சென்று பார்ப்பதற்கு எது சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விவேகானந்தர் இல்லம் எதிரில் உள்ள கடற்கரை பகுதிக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அங்கேதான் இந்த மிக முக்கிய நிகழ்வானது அரங்கேறுகிறது. நீங்கள் தள்ளி போக போக உங்களுக்கான அந்த சுவை குறைந்து கொண்டே போகும். நீங்கள் அந்த பிரம்மாண்டமான காட்சிகளை பார்க்கணுன்னா விவேகானந்தர் இல்லம் எதிரில் சென்று நிற்க வேண்டும். சரி, டிக்கெட்டா இலவசமா என்று கேட்டீர்கள்னா ரெண்டே விஷயந்தாங்க. இலவசம் இது, அதில் உறுதி தான். விஐபி பாஸ் என்று இருக்கிறது. விஐபிகள் பாஸ் அவங்கெல்லாம் உட்கார அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு ஒரு வழி, பொதுமக்களுக்கு மற்றொரு வழி. பொதுமக்களுக்கு டிக்கெட் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். உங்களுடைய வாகனங்கள் அனுமதிக்கப்படுமா என்று கேட்டீர்களாயின் சிக்கல் அங்கே தான் இருக்கிறது. எத்தனை லட்சம் மக்கள் வருவாங்க. பீச் ரோட்டில் உங்களுடைய வாகனங்கள் அனுமதிக்கப்படாது. அதாவது ஒத்திகை பார்க்கும் பொழுதே போகும்போது அனுமதிச்சிட்டாங்க. பீச் ரோட்டில் வரும்போது பார்த்தா வாகனம் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. எல்லா வாகனத்தையும் மவுண்ட் ரோட்டில் திருப்பி விட்டுட்டாங்க. எல்லா வாகனமும் மவுண்ட் ரோட்டில் வந்ததுனால மவுண்ட் ரோட்லேயும் டிராஃபிக் ஜாம். இப்படி சென்னையே ஸ்தம்பித்தது. நாளை நிறைய லட்சம் மக்கள் வருவார்கள், டிராஃபிக் ஸ்தம்பிக்கும். அதனால் உங்கள் வாகனத்தை நம்பி நீங்கள் அந்த இடத்திற்கு செல்வது சிரமம்தான். முன்னாடியே நீங்கள் இறங்கி ஒன்று நடக்க வேண்டியிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரெயினில் போகிறது சிறந்த ஆப்ஷனாக இருக்கும். குறிப்பிட்ட இடத்துல இறங்குனீங்கன்னா அங்கேருந்து ஷட்டில் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு சென்று அடையலாம். கிட்ட இருக்க அந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்து நீங்கள் சென்று விட்டால் உங்களுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும். சரி, அங்கே மக்கள் பார்க்க வராங்க இல்லையா, அந்த காட்சிகளையும் தற்பொழுது பார்த்து விடும். ஏற்கனவே வந்த மக்கள் நாளை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் இதை வச்சு கணக்கு போடாதீங்க. பொதுமக்கள் பார்க்கும் இடத்தை ஒருமுறை பார்த்து விடுங்க. ஏர்போர்ட்டில் சராசரி விமான போக்குவரத்து பாதிக்குமா என்று கேட்டீர்களாயின், ரிகர்சல் ஆரம்பித்ததிலிருந்தே இந்த மாற்றங்கள், இந்த தாக்கமானது அங்கே இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே வானில் விமானங்கள் பறந்து கொண்டிருக்கிறது, அதுவும் போர் விமானங்கள். அந்த தாக்கம் இருக்கத்தான் செய்கிறது. சரி, இந்திய விமானப்படை உருவாக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன என்று கேட்டீர்களாயின், 1932ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 92 ஆண்டுகள் ஆகிறது. அதன் காரணமாக இந்த நிகழ்வு சென்னையில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. குடை அவசியமா? வெயிலின் தாக்கம் இருக்கும் இல்லையா, சரியா உச்சி வெயிலில் போகிறோமே, குடை கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, தேவை என்றால் நீங்கள் கொண்டு செல்லலாம். ஆனால் அந்த குடை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கும் சிரமம். நீங்கள் வானில் பார்க்க முடியாது, குடை மறைக்கும். மற்றவங்களுக்கும் சிரமம், மற்றவங்களுடைய கண்ணை குத்திருவீங்க அல்லது அவங்களுடைய முகத்தில் படம். உங்களுக்கும் சிரமம், மற்றவர்களுக்கும் சிரமம். சென்னை வாசிகளாகிய நாம் பார்க்காத வெயிலா, ஏப்ரல் மாதத்தில் இல்லாத வெயிலா இப்போ வந்துட போகுது. 2 மணி நேரம்தான். அந்த சுவையை முழுமையாக அனுபவிக்க வேண்டுமாயின் குடை என்ற சிரமத்தை தவிர்ப்பது நல்லது. இல்லை அதிகமான வெயில் எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணால் தொப்பி அணிந்து கொண்டோ அல்லது குடை எடுத்துக்கொண்டோ நீங்கள் செல்லலாம். தண்ணீர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. அங்கேயும் சில இடங்களில் தண்ணீர் பாட்டில் விற்பார்கள். அங்கே ஆம்புலன்ஸுகள் இருக்கும். நிறைய பேர் மயக்கம் அடித்து விழுந்துடுறாங்க. ரிகர்சல் நேரத்திலேயே பொதுமக்கள் வர்றாங்க, வெயில் தாங்க முடியாமல் மயக்கம் போடுறாங்க. ஆம்புலன்ஸில் அவர்களை கொண்டு போய் சிகிச்சை அளிக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான வெயில் உங்களுடைய உடலுக்கு ஏற்றது என்பதை நீங்கள் தான் தீர்மானித்து குடை கொண்டு போக வேண்டுமா வேண்டாம் என்பதை முடிவு செய்ய வேண்டும். குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. கூட்டம் ரொம்ப அதிகமாக வரும், பல லட்சம் பேர் வருவாங்க. குழந்தைகள் காணாமல் போனால் சிக்கல். அதனால் குழந்தைகளை அழைத்து கொண்டு போகும்போதே நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்ஸில் போலீஸ் ஒரு பந்தல் அமைத்து நிறைய போலீஸ் உட்காந்துருப்பாங்க. குழந்தைங்க கிட்ட சொல்லிடலாம், எங்கேயும் போயிடாதீங்க, கையிலேயே பிடிச்சிக்கோங்க. ஒருவேளை மிஸ் ஆனாலும் போலீஸ் அதிகாரி கிட்ட வந்து தகவல் சொன்னால் அவங்க உங்களை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைகளை மிக ஜாக்கிரதையாக உங்கள் கையில் பிடித்து கொள்ளுங்கள்.
அழகாக நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டிய பிரம்மாண்டமான ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் சென்னையில் அரங்கேற இருக்கிறது. விட்டுவிடாதீர்கள். சர்வதேச தரத்திலான கல்வி, ஆய்வக கூடங்கள், கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? VIT சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.